எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன்னா நைனியோட டான்ஸ் வந்துட்டு சாங்கோடவே போட்டிருக்கேன். ஃபுல் டான்ஸுமே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த நவராத்திரி டைமில் எல்லா கோவில்லையுமே பாட்டு, டான்ஸுன்னு கச்சேரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நைனியும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இன்றைக்கி காலைல மேக்கப் பண்ணுறதுக்காக தான் கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். அவங்க அகாடமிலேருந்து இந்த டைம் எல்லாருமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பாட்டு, நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருக்கும். vlog மிஸ் பண்ணிடாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகிட போகுது. நான் கூட லாஸ்ட் டைம் பண்ணால அதுதான் அவன் ஏறின ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளாசிக்கலில். இது வந்து செகண்ட் டைம் ஏற போகிறான். ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நானும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் ஸ்கூல் படிக்கும்போது. அதாவது டான்ஸ் அப்போல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோவுக்கு. அப்போ எங்கள் அம்மா இதே மாதிரி தான் என் கூட காலையிலேருந்து நைட்டு ப்ரோக்ராம் முடிவு வரைக்கும் கூடவே உட்காந்துட்ருப்பாங்க. இந்த டைம் நாங்கள் ஆக்சுவலாக வந்ததே லேட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம். ஏன்னா எல்லாரையும் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதே மாதிரி எல்லோரும் 12 o'clock வர சொல்லியிருந்தாங்க. நான் ஆனால் 1 o'clock தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைம்லாம் இதை விட ஏர்லியாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 11:10க்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கே போயிட்டோம் முன்னாடியே. அப்போ இருந்து ஆனால் பசங்க சும்மா உட்காந்துட்டாங்க. ஏன்னா பெரிய சீனியர் பசங்களாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜூனியர் பக்கம்லாம் வந்தாங்க, சின்ன சின்ன குட்டீஸ் கிட்டலாம். அதுவும் இல்லாமல் இந்த பெரிய பசங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டால் கூட எவ்வளோ நேரமானாலும் அதை நீட்டாக வச்சுக்கிறாங்க. எதுவுமே அழைக்காமல் ஃபேஸில் சும்மா லைட்டாக எதாவது இச்சிங் வந்துச்சுன்னா கூட அப்படியே சும்மா அப்படி டச் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த குட்டி பசங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு சும்மா இங்கே பூசிக்கிட்டு கையில் வேறு அல்ட்டா வச்சுக்கிட்டாங்களா, அதை எடுத்து மூஞ்சில் பூசிக்கிட்டு கையில் பூசிட்டு எனக்கு இங்கே ஆகிடுச்சு, இங்கே கலைஞ்சிருச்சு, போய் இங்கே கொஞ்சம் டச்சப் பண்ணுங்கள், லிப்ஸ்டிக் கலைஞ்சிருச்சின்னு சும்மா அந்த அண்ணாண்ட போய் நிற்கவே அவங்களுக்கு ஒரு சமயம் டென்ஷனே ஆகிடுச்சு. இப்போ கண்ணை போய் உட்காருப்போ, நான் வந்து ஃபைனலாக எல்லாருக்கும் டச்சப் பண்ணிட்டு தான் உங்களை வெளியிலேயே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, நான் அதனால தான் என்ன பண்ணேன், நைனி எப்படியும் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 1 o'clock மேலே போனேன். அதுக்கப்புறம் போய் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹேர்ஸ்டில் வந்து ஃபைனலாக பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு மேக்கப் மட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு அழைச்சிட்டு போயிட்டேன். நைனி வந்து ஆனால் புலம்பிட்டே தான் இருந்தா. லாஸ்ட் டைமே அந்த அங்கிள் வந்துட்டு போட்டு தேய்ச்சி எடுத்துட்டாரு அப்படின்னு. இந்த டைம் ஆச்சு அந்த ஆன்ட்டி பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க கொஞ்சம் சாஃப்டாக போடுவாங்கல்ல அப்படின்னா. ஆனால் இந்த டைம் அவளுக்கு என்ன லக்கோ தெரியல, அந்த ஆன்ட்டி வரவே இல்லை. பண்ணவங்க எல்லாருமே ஜென்ட்ஸ் தான். அதுவும் லாஸ்ட் டைம் யார் பண்ணாங்களோ அதே அண்ணா தான் இந்த டைமும் பண்ணாங்க. அவனை இந்த டைம் கொஞ்சம் சேஃபாக சொல்லிட்டா. உட்காந்ததுமே அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு. அவரு நான் பொறுமையாகவே போடுறேம்மா உனக்கு அப்படின்னாரு. அதில் இந்த குட்டி பசங்களுக்கு நைனியை விட ரொம்ப குட்டி குட்டி பசங்கள்லாம் வேறு ஆடுறாங்களா. எப்படி தான் இந்த மேக்கப் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ தெரியல. அது எல்லார் ஃபேஸையும் பார்க்குறாங்களா. மேக்கப் பண்ணவங்கெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிருந்தால் கூட அங்கிள் எனக்கு இங்கே மிஸ் ஆகிடுச்சு, அங்கிள் இங்கே கோல்டு கலரில் போட்டிங்களா மூக்கில் அங்கெல்லாம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து வேறு கரெக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழகு தான் இல்லை. ஏன்னா அவங்க பெரிய பிள்ளையானாலும் சரி, இந்த மாதிரி குட்டி பிள்ளையாலும் சரி, இது மாதிரி ஒரு ஃபுல் மேக்கப்போட பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கோட ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே எல்லா பசங்களுமே ஃபுல் மேக்கப்பில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. என் கண்ணே பட்டுரும் போல் இருந்துச்சு. அதுலேயும் ஃபைனலாக நைனியை வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியல நைனியை. நானும் எங்கே அவளை காணோம் அப்படின்னு அந்த ஆரஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு தான் தேடினேன். அப்புறம் அவளையும் என்னை பார்த்துட்டு வந்து பக்கத்தில் நின்னா. அப்போ தான் எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு, நைனி தானே இது அப்படின்னு. ஏன்னா அவளை போட்ட மேக்கப் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் கூட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினது 1 year ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். கடைசியில் அது எனக்கு அப்புறம் தான் யோசித்து பார்த்தா தெரியுது. அதுக்கும் நான் யோசிக்கலாம் இல்லை, உடனே யூடியூப் எடுத்து பார்த்தேன் எப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது அது வந்துட்டு சிவராத்திரி அப்போ பண்ணியிருந்தோம். ஏப்ரல் டைமில் தான் வந்துச்சு, சிவராத்திரி தானே, அந்த டைமில் தான் வந்துச்சு ஒரு ஷோ. அந்த டைமில் வந்த ஃபங்க்ஷன் அப்போ தான் அவள் ஆடி இருந்தா ஒரு கோவிலில். ஸோ அதான் அவளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பட் அதுலேருந்து நான் 1 yearலாம் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏப்ரல்லேருந்து இப்போ September 2nd ஸ்டேஜ் ஆடுறா. இவன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி போகிறான்னு சொன்னதுமே அம்மாலாம் கிளம்பி வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த டைம் வர முடியல, ஏன்னா மோமோஸ் வேறு இருக்கானா. அதுவும் நைனியோட டான்ஸ் அன்றைக்கி தான் மோமோஸ் வேறு பிறந்தான். அதனால் விட்டுட்டுலாம் வரவே முடியாது. எனக்கே வேறு ரொம்ப ஈகராக அந்த பேசாமல் டான்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோமா, போய் மோமோஸ் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இல்லை, ஏன்னா இத்தனை நாள் ப்ராக்டிஸ் வேறு போச்சு, அப்புறம் மேம் வேறு கோச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி டான்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உடனே கிளம்பிடணும், ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸாம் வேறு இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டே கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டே கிளம்பினோம். ஆனால் எனக்கு சுத்தமாக மனசே இல்லை, எனக்கு எப்படா ஊருக்கு போவோன்னு தான் இருந்தது. அதுலேயும் பிறந்த உடனே வீடியோ கால் வேறு பண்ணி காமிச்சேன் அண்ணா என்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா என் தம்பி வந்துட்டு அப்படியே அப்பா மாதிரி தான் இருப்பான்.
ஆனால் தம்பி மாதிரியே இருக்கான் மோமோஸ். எனக்கு அப்படியே எங்கள் அப்பாவோட மூக்கு டக்குன்னு அந்த ஜாடெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி தான் இருந்தது நிஜமாலுமே. நான் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால எனக்கு ரொம்ப ஈகராக இருந்து போய் பார்க்குறதுக்கு. சரி நெக்ஸ்ட் டே போயிடுவோம், எப்படா அந்த ஒன் டே ஓடும். ஃபாஸ்ட்டாக ஓடவே இல்லை, எத்தனை நாளாக வேகமாக ஓடின டேஸ் வந்துட்டு அந்த அன்னைக்கு இன்னமும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படா போகும்னு பார்த்தேன். உடனே நெக்ஸ்ட் டே வந்ததும் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே மதியம் கிளம்பி ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபேஸ் மேக்கப் எல்லாம் முடிச்சதும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுற இடத்துலையுமே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். சரி அவங்களாம் ஒன்று ஒன்றா முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளால் ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ண முடியல. இந்த மேம் எப்படி தான் இத்தனை பசங்களையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் சொன்ன பேச்சை கேட்டு அடங்கி உட்கார மாதிரியே தெரியல. இதை பண்ணாதீங்க, இங்கே உட்காருங்க அப்படி சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கே பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் சின்ன பசங்க அவங்க ஏஜுக்கு அதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். லாஸ்ட் டைம் பண்ணப்போ நைனிக்கு வந்துட்டு ஃபுல் விக்கே வச்சாச்சு. ஏன்னா அங்கே கட்டுறதுக்கு கூட முடி கிடையாது கீழே வச்சு. ஆனால் இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, இவளோட ஹேர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷத்தோட விக்கு வச்சு தேவையில்லை. ஏன்னா விக்கு வச்சாலே ஒரு மாதிரி ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக ஆன மாதிரி மாறிடுது, அவள் ஃபேஸ் மாதிரி தெரியல. சரி இந்த டைம் அவளோட ஹேர்லேயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பன்னு மட்டும் வைக்கிறதுக்கு அவளோட ஓன் ஹேரை யூஸ் பண்ணிட்டாங்க. அதையே வச்சு அதில் வந்து சின்னதாக ஒரு கொண்டை வச்சு அதுக்கப்புறம் இந்த முடியெல்லாம் அப்படி போட்டு நாட் போட்டு கட்டிட்டாங்க. கீழே வந்துட்டு பெரிய இந்த ஜவுரி வந்து வச்சு அதை கூட கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து தான் போட்டாங்க அப்படின்னு, எப்படி இவங்க தாங்கிட்டு இருப்பா அப்படின்னு தெரியலன்னு தான் யோசித்தேன். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் போக 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 தலை வலிக்குது, தலை வெயிட்டாக இருக்குது, பிடிச்சி இழுக்குதுன்னு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுட்டா. திரும்ப ஃபஸ்ட்லேருந்துலாம் நம்மளால் கழட்டி போட முடியாதுல்ல. இந்த மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாள். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பாருங்களேன். வந்த கேப்பில் பார்த்தா மூஞ்சே சுத்தமாக மாறிடுச்சு. எனக்கு என்ன பயனா, கரெக்டாக ஸ்டேஜ் ஏற டைமில் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி அங்கே போய் ஆடுவா அப்படின்ற ஒரு பயம் தான். அப்புறம் எப்படியோ அவளை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். லைட்டாக லூஸ் பண்ணி விடுறேன், இங்கே லைட்டாக ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு தலையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அப்புறம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டா. ஃபுல் மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. பின்னாடியும் பார்க்கறதுக்கு சரி, ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கும் சரி, அந்த மேக்கப் ஜுவல்ஸு இந்த தலை ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி அப்படியே அவளை ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அவளை கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா நானும் ஆஃப்டர்நூன்லேருந்து இங்கே தான் இருக்கேன். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அப்புறம் வரும்போது அப்படியே ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் பசங்க எல்லாம் ஒருத்தவங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டே இருந்தாங்க கோவிலுக்கு கிளம்புறதுக்காக. இவங்களே வேனில் அரேஞ்ச் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ அந்த மேம் போட்டு அந்த இழுக்கிறாங்க, கொஞ்சம் கூட அசைவே இல்லை, அழுகவும் இல்லை. இதுவே நான் வீட்டில் வந்துட்டு லைட்டாக அப்படி சிக்கெடுக்காக சீப்பு எடுத்தாலே போதும், அவ்வளோதான் அப்படியே அழுவா, வலிக்குது என்னமோ பிடிச்சி நான் முடியிட்டு ஆட்டுற மாதிரியே பண்ணுவாள். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு போட்டு இழுத்துமே அவன் அமைதியாக காமிச்சானே. நான் தான் சொல்லி காமிச்சேன் 2 தடவை, இந்த மாதிரி தான் நீ வீட்டில் பண்ணவே மாட்டேன், எதுக்கு எடுத்தாலும் அழுக்கு வரல, நான் தள்ள கை வச்சாலே இப்போ மட்டும் இவ்வளோ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்பத்துலேருந்து 2-3 நாள் நான் என்ன செய்வேனாலும் அமைதியாக தான் இருக்கா, எதுவுமே வாயை திறக்கறதில்ல. அப்படியே வேன்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு திங்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியிருந்தது. சரி அப்படியே போயிட்டு வரும்போது லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அப்படியே கோவிலுக்கே போயிட்டோம். லாஸ்ட் டைம் பண்ணது வந்துட்டு இந்த தாம்பரம் தாண்டி இந்த ஹைவேஸ்லாம் தாண்டி போகணும். அது ஏரியா பேர் எனக்கு வந்துருச்சு, அது ரொம்ப தூரம் இருந்தது. ஆனால் இது வந்து எனக்கு பக்கம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் அந்த கோவில் இருந்தது. நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அந்த கோவில். ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், தேனுபுரீஸ்வர் கோவில் போயிருந்தேன், சிவன் கோவில்னு. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவிலுமே இருக்குது, வேங்கிலி அம்மன் கோவில். கரெக்டாக தான். ஸோ அங்கே தான் போயிருந்தோம், அங்கே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட அகாடமி மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய டான்ஸ் இருந்துச்சு, ஏன்னா நிறைய பசங்க பண்ணாங்கல்ல, அப்படியே லைனாக ஒன்று பெர்ஃபார்மன்ஸும் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த கோவிலுமே ரொம்ப அழகாக இருந்தது. கரெக்டாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டேஜு, அப்புறம் பக்கத்தில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் இடம், முன்னாடி வந்து கோவில், இந்த மாதிரி ரொம்ப பார்த்து கரெக்டாக கட்டின மாதிரி இருந்தது. ஏரியாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பிச்சு நைனியோடது வந்துட்டு 5th or 6th நினைக்கிறேன், அந்த டைம் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு பாப்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, ஒரு குட்டி பாப்பா தான், ஆண்டி எங்களோட டான்ஸும் எடுத்து வீடியோவில் போடுவீங்களா அப்படின்னு. நான் நிஜமாக போடணும் தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த பாப்பா சொன்னிச்சு, எந்த பாப்பா டான்ஸ்னே எனக்கு
எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா எல்லாம் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருந்தாங்களா, யார் நம்மக்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸாக பார்த்து எனக்கு தெரியவே இல்லை எந்த பாப்பா சொன்னாலேன்றது எனக்கு ஒரு நிஜமாக மறந்துடுச்சு. சரினா எல்லாரோட எண்டிங் மட்டும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போஸ்ட் மட்டும் முடிச்சு போட்டாச்சு. லாஸ்ட் டைம் வந்துட்டு நைனியோட டான்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன், சாங்லாம் வந்துட்டு போடவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே காப்பிரைட் கண்டிப்பாக அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போடலை. பட் இந்த டைம் வந்துட்டு சாங்கை பிடிச்சிட்டோம், காப்பிரைட்ஸ் இல்லாமலே பிடிச்சிட்டோம். கிளைம் தான் வரும் எப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை வந்துட்டு எடுத்தாச்சு. गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि घर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दिविसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कमलं करुणानिलये परिवस्यति योऽनुदिनं स शिवे मयि कमले कमलानिलये कमलानिलय स कथं न भवेत् तव पदमेव परं पदमित्यनुशीलयतो मम किं न शिवे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि दीनदयालुतया कृपयैव त्वया भवितव्यमुमे मयि जगतो जननी कृपयासि यथासि तथानुमितासि रते यदुचितमत्र भवत्युररीकुरुता दुरुतापमपाकुरुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते கண்டிப்பாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் டைம் பண்ணது வந்து ரொம்ப குட்டி பசங்க கூட பண்ண மாதிரி இருந்தது, அதாவது குட்டி குட்டியாக எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆடும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு மெச்சூரான ஆக்ட் மாதிரி தான் இருந்தது. லைக் எப்படின்னா இது வந்துட்டு வெறும் டான்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு மாதிரி ட்ராமா கலந்த டான்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை மாற்றி வச்சுட்டா, அதாவது அவளே கன்ஃபியூஸ் ஆகிட்டா போல், இது வைக்கணுமா இந்த பொசிஷன் வைக்கணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்ததுக்கப்புறம் கேட்டேன், ஏன்டி அந்த இடத்துல மட்டும் மறந்து நின்று அப்படின்னு. இல்லை எனக்கு டக்குன்னு இதை வைக்கதா அதை வைக்கதான் தெரியல, மறந்துடுச்சு அப்படின்னு. பக்கத்தில் பார்த்தாச்சு ஆடி இருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் பட் அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு. ஆக்சுவலி அங்கே ஹைலைட்டாக இருக்கிறதே அவங்களோட ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, இந்த ஜுவல்ஸு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜுவல்ஸு, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல், ஒரே மாதிரி மேக்கப், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. அப்படியே எல்லா ப்ரோக்ராம் முடிச்சதும் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக சாப்பிட தான் போனோம். ஏன்னா பயங்கர பசி, டைம் வந்துட்டு 8 கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு.
நைனிக்கு வந்து லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் தான் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அதோட சரி அதுக்கப்புறம் அவள் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா ஏதாச்சும் வாயில் வச்சா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும்ன்ற பயத்துலேயே சாப்பிடாமலே இருந்தா. அண்ட் ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாப்பிட்ருவோம், டின்னர் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு வெளியிலே போயிட்டு சாப்பிட்டோம். இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்டடீஸ் தாண்டி டான்ஸுன்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து விட்டுருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி நமக்கு இல்லை, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அப்படியே அவங்ககிட்ட தான் காப்பிடிச்சு நானும் பண்ணேன். ஏன்னா நான் எப்போ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தாலுமே இதே மாதிரி தான் எனக்கு சுற்றி போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நைனி வந்ததும் அப்படியே லைட்டாக ஒரு சுற்றிடுச்சுமா ஃபார்மாலிட்டிக்கு அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மோமோஸ் குட்டியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பசங்களோட டான்ஸ்க்கு என்ன மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.